நேரடியாக மக்களுக்கு திட்டமிட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு. எதை கேட்டாலும் அவர்கள் நாங்கள் தர முடியாது என்கிறார்கள். எங்களுடைய திட்டத்துக்கு கட்டுப்பட்டால், எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நிதி தருவோம் என்று ஒரு அமைச்சரே இங்கே சொல்லியிருக்கிறார். இல்லை என்றால் தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். மாநிலங்களை வஞ்சிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அரசு ஒன்றியத்தில் இருக்கும் பொழுது இதையும் மீறி பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு எங்கள் மக்கள் தான் முக்கியம், தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்ற அளவிலே எங்களுடைய தமிழக அரசை எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நடத்தி செல்கிறார். ஒன்றிய அரசு எந்த ஒத்துழைப்பையும் தரவில்லை. ஒன்றிய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிற, துரோகம் செய்கிற அரசாக இருக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமரே இங்கு எய்ம்ஸ் என்ற ஒரு மருத்துவ கல்லூரியை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு இன்று வரை அங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை, மருத்துவக் கல்லூரி வரவில்லை என்றால் யாரை ஏமாற்ற பிரதமர் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் எப்பொழுது வந்தாலும் எங்களுடைய மக்கள் எல்லாம் இவர் இந்த முறை எதை சொல்லி ஏமாற்ற போகிறாரோ என்கிற எண்ணத்திலே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது தங்களுடைய வெறுப்பை காட்டுகிறது. தமிழர்களின் பெருமையை சொல்லக்கூடிய, தமிழர்களின் தொன்மையை சொல்லக்கூடிய கீழடி ஆய்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டத்தையும் வழங்குவதில்லை. தமிழ்நாட்டுக்கு ரயில்வேயில் இவ்வளவு தந்தோம் என்று சொல்கிறார்கள். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். காசி ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டுக்கென்றால் ஒரு வகையிலும், வட மாநிலங்களுக்கென்றால் ஒரு வகையிலும் செயல்படுகிற ஒரு அரசாக ஒன்றிய அரசு விளங்குகிறது. எல்லாவற்றிலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எனவே இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது, மத கலவரங்களை ஏற்படுத்துகிறது, இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 என்ன சொல்கிறது என்றால், மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும் உரிமை, எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமை, இவற்றை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. ஆனால் அதை மீறி இது ஒரு மதவாத நாடாக மாற்றும் முயற்சியிலே ஒன்றிய அரசு இருக்கிறது என்றால், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்களாக அவர்கள் வழங்குகிறார்கள். இது போன்ற விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குகிற அரசாக, மக்களிடம் ஒரு அமைதியையும் ஒரு ஒற்றுமையையும் குலைக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை, இதற்கு எதிரான பிரச்சாரத்தை, எங்களுடைய சாதனை குறித்த பிரச்சாரத்தை எங்களுடைய கழகத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்கள் 22 பேர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று, தொகுதி வாரியாக சென்று அந்த மக்களிடையே எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பிலே இந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்படுகிறது.